டேலியில் QR கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பிகாம் ஆர் சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிகாம் இல்லை சிஏ ஸ்டூடெண்ட் இருந்தால் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேலியில் F11 கொடுத்து அதர்ஸில் QR கோடை எஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனி நேம், UPI டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்டரில் வவுச்சர் டைப்பில் சேல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் இருக்க QR கோடை எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சேல்ஸ் என்ட்ரி ஓப்பன் பண்ணலாம். இங்கே என்ட்ரியை சேவ் பண்ணும்போது QR கோட் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை எஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டி நேம், அமௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ QR கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அகெயின் சேல்ஸ் பில்லை ஓப்பன் பண்ணி Ctrl P கொடுங்க. இப்போ கான்ஃபிகரில் போயிட்டு பேமெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டில் நாட் அப்ளிகபிள்னு இருக்கும். அதை QR கோடாக சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். QR கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த QR கோடை ஜென்ரேட் பண்ண உங்கள்கிட்ட டேலி லைசன்ஸில் TSS அவைலபிளாக இருக்கணும். உங்கள்கிட்ட டேலி லைசன்ஸ் இல்லைன்னா டேலி 7 நாளைக்கு ஃப்ரீயாக லைசன்ஸ் கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.